தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து ட்ரஸ்ட்டு பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்டை பற்றி அதோட அம்சங்கள்லாம் என்னெல்லாம் வந்து ஒரு ட்ரஸ்ட்டை ஆரம்பிக்கிறோம், என்னென்னலாம் பண்ணணும், அந்த ட்ரஸ்ட்டை நடத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், அதே சமயத்தில் ஒரு ட்ரஸ்ட்டை நிர்வாகம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் செய்யணும், அண்ட் தென் வந்து அதில் வரக்கூடிய ப்ராப்ளம் பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறது என்ன, அண்ட் தென் வந்து அதை டிசல்யூஷன் பண்ணனா என்ன. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து ட்ரஸ்ட் ஆக்டில் பேசியிருந்தோம். இப்போ நிறைய பேர் வந்து ஒரு ட்ரஸ்ட்டுன்னு ஆரம்பிக்கணும், அப்போ வந்து அதில் என்னென்னலாம் தேவை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இன்னொன்று அந்த டாக்குமெண்ட் ரைட்டிங்கில் என்ன மாதிரியான முக்கியத்துவமான விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் என்னெல்லாம் தேவை, அந்த டாக்குமெண்ட்டில் என்னெல்லாம் பதிவு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டீட்டெயிலான ஐடியா கிடைக்கும். ஸோ பிகாஸ் நீங்கள் ஒரு ட்ரஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னெல்லாம் வேணும் அப்படின்ற நிறைய தியரட்டிக்கல் நிறைய வேர்ட்ஸ் வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் இந்த டாக்குமெண்ட் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் கிளியராக ஐடியா கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வேணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு அட்வொகேட்டை சந்தித்து உங்களுக்கான பதிவு என்ன மாதிரியாக இருக்கணும் அப்படின்றத உங்களால் சிந்தித்து அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்களை செய்ய முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த டீடை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி அந்த டீடை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த நான் மேக் பண்ணியிருக்க இந்த ட்ரஸ்ட் டீடில் வந்து பார்த்திங்கன்னா சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ், தட் இஸ் வந்து ஓவராலாக இதில் இருக்க டாபிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எல்லா ட்ரஸ்ட் டாக்குமெண்ட்லேயும் தேவைப்படும். இது தவிர்த்து இதுக்கு உள்ளே இருக்க கோட்பாடுகள், தட் இஸ் வந்து இதோட நோக்கங்கள்லாம் வந்து ஒவ்வொரு ட்ரஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். நான் உதாரணத்துக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக சில நோக்கங்களை பற்றி சொல்லியிருக்கேன். பட் இது வந்து வேரியேஷன் ஆகும். பட் ஓவரால் வேரியேஷன் நிறைய சேஞ்சஸ் இருக்காது. ஸோ இது மூலிமா ஒரு ட்ரஸ்ட்டுக்கு என்னெல்லாம் தேவை, என்னெல்லாம் பண்ணணுன்றது உங்களுக்கு புரியும். ஸோ முதல் விஷயம், ஒரு நபர் வந்து ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து என்ன டைப் ஆஃப் ட்ரஸ்ட், என்ன அறக்கட்டளை ஆரம்பிக்கிறார், அதனுடைய ஓனர், தட் இஸ் வந்து யார் வந்து இந்த ட்ரஸ்ட்டை வந்து நியமிக்கிறார், ஸ்தாபனம், தட் இஸ் ஃபவுண்டர் யார் அந்த ட்ரஸ்ட்டோட, அவருடைய டீட்டெயில், அவர் வந்து ஆகிய நான் அவரோட டீட்டெயில், எழுதி வைத்த அறக்கட்டளை பத்திரம் அப்படின்ற முதல் விஷயம். அவர் தான் வந்து ஃபவுண்டராக இருக்கார். ட்ரஸ்ட்டோட பெயர் என்ன. ஸோ இதுலேருந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக நான் வந்து சொல்லிட்டு வரேன். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட்டோட பெயர் என்ன, பதிவு அலுவலகம் எந்த இடத்துல அந்த ட்ரஸ்ட்டோட பதிவு அலுவலகம் எங்கே இருக்குது, அப்புறம் முக்கியமான விஷயம் முதல் 2 பாயிண்ட் சொல்லிட்டேன். தேர்ட் பாயிண்ட் வந்து ட்ரஸ்ட்டோட நோக்கங்கள் என்ன. ஸோ நீங்கள் ஒரு ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணுறீங்க, அந்த ட்ரஸ்ட்டுக்கோட நோக்கங்கள் என்ன, தட் இஸ் வந்து கொள்கைகள்லாம் என்ன, அவங்க வந்து என்னென்னலாம் நீங்கள் வந்து செய்ய போகிறீங்க அப்படின்றது ஒரு டாக்குமெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதில் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். நான் வந்து ஒரு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து எடுக்கக்கூடிய சலுகைகள், ஒரு நாட்டுப்புற கலைகள், அண்ட் தென் வந்து சில பெண்டிங், தட் இஸ் வந்து என்னெல்லாம் வந்து கலைகள்லாம் இருக்கோ அது வந்து கவர்மெண்ட் மூலயமா அவங்க கொடுக்குற ஆஃபர்ஸை வச்சு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதுக்காக ஒரு ட்ரஸ்ட்டு வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் இதை சொல்ல போகிறோம். ஸோ நீங்கள் வந்து உங்களோட சப்ஜெக்ட் மேட்டர் என்னவோ அதை வந்து அங்கே போடணும். ஸோ நான் வந்து உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாட்டுப்புற கலைகள் இருக்குது, அதே மாதிரி அரசு திட்டங்கள்லாம் இருக்குது, அதே மாதிரி எந்த கலைகள் எந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு இருக்கோ ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி, பிகாஸ் வந்து அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு போதிய வருமானம் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த ட்ரஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து நல்லது செஞ்சு ஸோ அவங்கள மென்மேலும் வந்து அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகிறதுக்காக உருவாக்கப்படுற ட்ரஸ்ட்டு தான் இது. ஸோ அதனால் மோஸ்ட்லி என்னெல்லாம் கவர்மெண்ட் கிட்டேருந்து சலுகைகள் கிடைக்குமோ அந்த கலை சார்ந்த விஷயங்கள் நாடக கலையாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு வாழ்வுரிமை போராடுறதுக்கான சில விஷயங்கள்லாம் செய்கிறாங்க, தட் இஸ் வந்து ஒரு மண்பாண்டங்கள் செய்கிறாங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க, ஒவ்வொரு கலையும் வளர்க்குறதுக்காக இந்த ட்ரஸ்ட் வந்து அவங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்ற மாதிரி ஸோ அதுக்கான சில கொள்கைகளை பற்றி இங்கே விவரிச்சிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் கிட்டேருந்து என்னெல்லாம் ஹெல்ப் கேட்கலாம், ஏற்கனவே இருக்க சலுகைகளை என்னெல்லாம் வாங்கி தரலாம், இது மூலயமா வர நிதிகள், தட் மீன்ஸ் வந்து தன்னார்வலர்கள் நிறைய நிறுவனங்கள்லேருந்து இவங்களுக்கு தரக்கூடிய நிதிகளெல்லாம் வாங்கி இந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து என்ன மாதிரியாக செயல்படலாம். ஸோ அந்த மாதிரி சில கொள்கைகளை வந்து பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து இந்த ட்ரஸ்ட்டில் போடக்கூடிய பணம், இந்த ட்ரஸ்ட்டோட ஃபவுண்டர் வந்து என்ன வச்சுருக்காரு, லைக் வந்து ஒரு லேண்ட் அவர் ஓன் பண்ணியிருக்காரா, இல்லை ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரா, என்ன மாதிரியான விவரங்கள்லாம் அவர் செஞ்சுருக்காருன்றத அதை வந்து கீழ்ப்படுறோம். ஸோ இனிமேல் இந்த ட்ரஸ்ட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, ட்ரஸ்ட்டை ஆரம்பித்ததுக்கப்புறம் இதில் என்னென்னலாம் வருது, ஸோ அதை வந்து எப்படி வந்து இதில் கணக்கில் கொண்டு வரணும், ஸோ
இதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன இருந்தது, ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன இருக்குது அப்படின்றதையும் இதில் வந்து சொல்லிடுறோம். பிகாஸ் ஆரம்பித்து அதுக்கப்புறம் என்னெல்லாம் வரப்போகிறதுன்றது யாருக்கும் தெரியாது. ஸோ டாக்குமெண்ட்டில் என்ன மாதிரியாக அந்த கோட்பாட்டில் என்ன சொல்கிறோன்னா, இது கம்ப்ளீட் டாக்குமெண்டட், என்னெல்லாம் உள்ளே வருது, என்னெல்லாம் வெளியே போகுது அப்படின்றத வந்து கம்ப்ளீட் டாக்குமெண்டட். ஸோ அதெல்லாம் இதில் வந்து சொல்லியிருக்கோம் இந்த ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட்டில். அப்புறம் வந்து ட்ரஸ்ட் போர்ட். ஸோ எல்லா ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பர்ஸ் இருந்தாலே ஒரு கமிட்டி இருக்கும். அந்த கமிட்டிக்கு ஒரு போர்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த போர்ட் மெம்பர்ஸ் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ அது வந்து யார் யாரெல்லாம் இதை பார்த்து கொள்ள போகிறார் அப்படின்றத டிஃபைன் பண்ணணும். இப்போ வந்து அந்த ஃபவுண்டர் வந்து டிஃபைன் பண்ணுறார். யாருன்னா முதல் தலைவர் யார், யார் வந்து அதுக்கு வந்து ஹெட் பண்ணுறா. ஸோ தலைவர் யார், செயலாளர் யார், பொருளாளர் யார், ட்ரஸ்ட்டோட மெம்பர்ஸ் யார், எத்தனை மெம்பர்ஸ் கொண்ட குழு வந்து இந்த பர்டிகுலர் ட்ரஸ்ட்டை வந்து நிர்வாகம் செய்ய போகிறது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிடுறோம். அதே மாதிரி ட்ரஸ்ட் நிர்வாகம் என்ன மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், மேற்கண்ட நபர்கள் முன்னிலையில் ட்ரஸ்ட்டோட போர்டு ஆய்வு செஞ்சு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புதுசாக ஏதோ நீங்கள் வந்து செய்ய போகிறீங்க. உங்கள் ட்ரஸ்ட்டுக்கு வந்து எல்லா மெம்பர்ஸையும் கூப்பிட்டு ஒரு முடிவு எடுக்கணும். அப்போ நம்ம வந்து அந்த செயலாளர் வந்து எல்லாரையும் கூப்பிட்றார். அப்போ ட்ரஸ்ட்டோட தலைவர் வந்து பேசுகிறார். அதுக்கு பொருள் செலவு வந்து பொருளாளர் வந்து பார்த்துக்கிறார். டீம் மெம்பர்ஸ் எல்லாரோட முன்னிலையில் ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வந்து கொண்டு வரும். ஸோ இந்த மாதிரி செயல்கள் செய்கிறது எல்லாமே அந்த நிர்வாகத்தோட பொறுப்பு. ஸோ அதை தான் வந்து அதில் வந்து சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு அந்த நிர்வாகத்துக்கு பொருளாதார பர்சன் வந்து யார் வந்து அந்த பொருளாதாரத்தை ஃபினான்ஷியலாக யார் பார்த்துக்க போகிறாரோ, எவ்ரி கேலண்டர் இயர்ஸ் எண்ட் ஆர் த ஃபினான்ஷியல் இயர் எண்ட் மார்ச் 30ஆம் தேதிக்குள்ளே அந்த வரவு செலவு கணக்கை வந்து அவர் காமிக்கணும். ஸோ என்ன செலவாகிருக்கு, என்ன வரவு வந்திருக்கு, ஸோ டோட்டல் ஃபினான்ஷியல் இயர் ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுக்கக்கூடியதுக்கு என்னெல்லாம் நீங்கள் விதிமுறைகளை டிஃபைன் பண்ணுறீங்களோ அது எல்லாமே இது அடங்கக்கூடிய விஷயங்களை இதில் குறிப்பிடணும். அதில் வந்து ட்ரஸ்ட்டு போர்டோட இதர அதிகாரங்கள். ஸோ ஒரு பில், ஒருத்தவங்க வந்து ட்ரஸ்ட்டுக்கு பணம் பே பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து பில்லு வந்து கொடுக்குறது அந்த சேரிட்டி நேமில். அண்ட் தென் வந்து நீங்கள் பணம் வசூலாகட்டும், இல்லை நீங்கள் வரவு செலவு கணக்குகளாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஏதோ ஒரு நேம் வச்சு ஒரு பொறுப்புகளை ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வந்து நீங்கள் பொறுப்பு ஒப்படைக்கிறீங்க. ஒரு இடத்த பார்த்துக்கணும், ஒரு அந்த ட்ரஸ்ட் ரிலேட்டடாக என்னென்னலாம் ஆக்டிவிட்டீஸ் நடக்குதோ அதை பார்த்துக்கிறதுக்கு ஒரு மெம்பரை நியமிக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னென்ன அதிகாரங்கள் இதர அதிகாரங்கள் இருக்கோ அதை வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கிறத மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி தலைவரோட ட்ரஸ்ட், ஒரு கமிட்டியில் தலைவர் இல்லாமல் ஒரு செயல் வந்து நடக்கக்கூடாது. அதேமாதிரி செயலாளரோட வேலை என்ன, பொருளாளரோட வேலை என்ன அப்படின்றத கிளியராக வந்து மென்ஷன் பண்ணிடணும். அதே மாதிரி வங்கி கணக்கு, அந்த வங்கி கணக்கு இன் அண்ட் அவுட், அந்த வந்து யாரோட சிக்னேச்சர் அதில் இருக்கணும், யார் வந்து அதை பொறுப்பேற்கிறது, அந்தோட கணக்கு டீட்டெயில் எல்லாம் யார் வந்து பார்க்குறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களையும் இதில் க்ளீனாக குறிப்பிடணும். ஸோ ட்ரஸ்ட்டு நிதிகள் நோக்கங்கள் என்ன, அப்புறம் செலவு, அதாவது செலவு கணக்கு, வரவு கணக்குலாம் என்னென்ன, அதை பேங்க்கில் கொண்டு போய் சேர்க்கறது யார், அதை வந்து வெளியில் கொண்டு வர்றது யார். ஸோ இந்த விஷயங்கள்லாம் இந்த பொறுப்பை வந்து யார் ஏற்றுக்க போகிறோம். அதே மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டில் நிதி நிறுவனத்தில் என்னெல்லாம் இருக்கும், அதாவது ஒரு சம்பளம்லாம் நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணுங்க. ஒரு சில ட்ரஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சம்பளமும் இல்லாமல் சில வேலை செய்கிற சில தொண்டு நிறுவனம் மாதிரி கூட ஒரு டிஃபைன் ஆகிருக்கும். அதில் வந்து ஜஸ்ட் வந்து அவங்க வந்து போகிற கன்வெயன்ஸ் ஃபீஸ் மட்டும் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குதுன்னா அதையும் இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மென்ஷன் ஆகிக்கிறது தான் ஒரு ட்ரஸ்ட்டோட முக்கியத்துவம். அதே மாதிரி இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்ட் படி இதில் வந்து எல்லா சட்ட திருத்தமும் இதில் இருக்குது. அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் ஆக்ட் பிரகாரம் இதை வந்து வரவு செலவு கணக்கை நம்ம வந்து காமிக்கிறோம் அப்படின்றதையும் சொல்கிறோம். இன்கேஸ் ட்ரஸ்ட்டோட விதிமுறைகள் மாறுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்கம் டேக்ஸ், அதாவது வருமான வரி ஆணையரிடம் முன் அனுமதி பெற்று அந்த பர்டிகுலர் ஆவணத்தில் இருக்க கொள்கைகளை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ அதையும் இதில் மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அண்ட் தென் வந்து லாப நோக்கங்கள்லாம் என்ன, ஸோ ஒருவேளை இந்த ட்ரஸ்ட்டோட அடுத்த கட்ட முடிவுகள்லாம் என்ன இருக்கோ அதை வந்து ஒரு கமிட்டியில் என்ன டிஃபைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு கமிட்டிலேருந்து ஒரு பர்சன் வந்து நீங்கிறார், இல்லை ரத்து செய்கிறார், இல்லை அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிறார், அந்த சமயத்தில் வந்து ஒரு பொறுப்பை வந்து எடுக்கிறோன்னு சொன்னால் அதுக்கான நியமனம் அடுத்த பர்சன் வர வரைக்கும் அந்த ஒரு முக்கியமான விஷயங்களை எடுக்க முடியாது அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே இதில் வந்து மென்ஷன் பண்ணுறோம். ஜாதி மத வேதமின்றி எல்லாருமே இந்த ட்ரஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரியான விஷயங்கள். அண்ட் தென் வந்து இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்ட் பிரகாரம் இதில் இருக்க அனைத்துமே இந்த ட்ரஸ்ட்டை வந்து
முழுசாக ஆக்கிரமிப்பு செய்ய முடியும் அப்படின்றதையும் இதில் குறிப்பிட்டு, ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கிட்டத்தட்ட நான் ஒரு 18 விஷயம் கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து இந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சாட்சிகள் முன்னிலையில் இந்த ட்ரஸ்ட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறோம். ஸோ இதன் அடிப்படையில் தான் ஆஃப்டர் த ரெஜிஸ்ட்ரேஷன் இதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்ரூவல் வாங்குறீங்க. உங்களுக்கு இன்கம் டேக்ஸ்ட்டு நீங்கள் டிபார்ட்மெண்ட் கிட்ட இதை வந்து வாங்குறீங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம். நேம் ஆல்ரெடி பதிவு பண்ணியிருப்பீங்க. அவரோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும். எங்கே உங்கள் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. மெம்பர்லாம் யார் யார் இருக்கா, என்ன பண்ணலாம், இன்கேஸ் மெம்பரில் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா இந்த மெமரண்டமில் எப்போல்லாம் வந்து இதை ரெஜிஸ்டர் பண்ணணும், யாராருக்கெல்லாம் என்னென்ன பவர்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து இன்கம் டேக்ஸ் அப்ரூவல், ஸோ கவர்மெண்ட் என்னென்னலாம் அப்ரூவல்ஸ் இருக்கோ இந்த டீட்ஸ்க்கு அப்புறம் அது ஃபாலோ ஆகும். ஒவ்வொரு தடவை இந்த டீட்ஸில் சேஞ்ச் இருக்கும்போது யார் யாருக்கெல்லாம் இன்டிமேஷன் தரணும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் இதில் வந்து நம்ம குறிப்பிடணும். அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் சேஞ்சஸ், இதில் எப்போ சேஞ்சஸ் நடக்குதோ இதுக்கான அப்டேட் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் தெரிவிக்கணுமோ அதையும் வந்து கிளியராக தெரிவிக்கிறோம். ஸோ இதுதான் ஒரு ட்ரஸ்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வேறு எந்த தகவல் வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.